சென்னை சேப்பாக்கில் நடக்கிற இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சோட டே 1 வீலாகுனா உட்காந்துட்டு பேசக்கூடாது. எந்த இடத்த பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துல தான் இருந்துட்டு பண்ணணும். ஆனால் ஏன் உட்காந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நான் லேட்டாக போயிட்டேன். சரி, லேட்டாக வந்ததுலேயே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, நான் லேட்டாக போனதுலேயே எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. எதனால் லேட்டாக போனீங்க, தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கலாம் இல்லை, கொழுப்பு அசால்ட். என்னாச்சுன்னா, ரொம்ப நாளாச்சு அந்த மேட்சுக்கெலாம் போய். இப்போ தான் புஜு பாபுலாம் போனீங்க, என்ன மேட்சுக்கெலாம் போய் லேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் புஜிபாபுவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட்டாலாம் போனேன். ஓகேங்களா, அங்கே நான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். பட் இங்கே அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையா. இங்கே வந்து பால் 1லேருந்து அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்லேருந்து முடிஞ்சு கடையை சாத்துற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம்ல. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்தது. ஐயோ பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் லேட்டாக போனேன் அப்படின்னா, 9:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும், 9 மணிக்கு டாஸ் போடுவாங்க, அதுக்கிடையில் நேஷனல் அந்தம்னா பாடுவாங்க. 9 மணி தான். நான் இங்கேருந்து போயிடலாம், சைதாப்பேட்டிலேருந்து போயிடலாம் அப்படின்னு சாண்டா ப்ரூனோ கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், நீங்கள் அங்கேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னா. 8 மணிக்கு சைதாப்பேட்டிலேருந்து போனால் கரெக்டாக டாஸ் அப்போ தான் போகலாம். அதுலேயும் செக்லாம் பண்ணி விட்டாங்கன்னா கஷ்டம். ஆனால் என்ன கொழுப்பு திமுரு அப்படியே அடித்து பிடிச்சிட்டு போனோம். பாருங்கள், டாஸ் எல்லாம் போட்டாங்க. போயிட்டு இருக்கோம் மவுண்ட் ரோடில் டிராஃபிக்கில். ஃபஸ்ட்டு பாலுக்குள்ளே போயிடணும். அட்லீஸ்ட் நேஷனல் ஆண்டம் போட்டிருந்துருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். சாண்டா ப்ரோ, கமான், உங்களால் முடியும். ஐயோ கடவுளே, ரொம்ப நாளாக ஊரில் தானே இருந்தேன், சென்னையில் இல்லைங்கிறதுனால சென்னை கொஞ்சம் புதுசாக தெரியுது நமக்கு. இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடுறேன் கிரவுண்டுக்குள்ளே எப்படியாச்சும். இந்த டிராஃபிக் எல்லாம் மீறி நான் மிஸ் பண்ணேன், நேஷ்னல் ஆந்தத்தை மிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் டாஸ் போடுறதை மிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் ஓவர்லாம் மிஸ் பண்ணல. ஃபஸ்ட் ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ளே போயிட்டேன்னா உள்ளே போனவுடனே எடுத்தோடனே ரோஹித் சர்மாவுக்கு ரிவ்யூ கேட்டாங்க. அங்கேயே நிறைய பேர் அமைதியானாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆனார். ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்தார். சுப்மன் கில்லுக்கு வந்து சேப்பாக்கில் கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் இருக்கும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாதை எடுக்காமல் இந்த பக்கம் சுப்மன் கில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெருசாக யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் வந்தார், அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம். அவர் அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தவர் வந்தார். அவருக்கு சவுண்டு எவ்வளோ சவுண்டு பாருங்கள். சேப்பாக்கில் ஐபிஎல்லில் பார்த்தோம் கடைசியாக. ஒயிட்ஸில் கோலி சேப்பாக். ஆஹா, ஆமாம், விராட் கோலிக்கு சவுண்டு அப்படியே அள்ளு கிளம்பிச்சு. விராட் கோலி கொஞ்ச நேரம் போய் விளையாண்டார். கொஞ்சம் நேரம்லாம் இல்லை, கொஞ்சம் நிமிஷம் விளையாண்டார். அவர் அவுட் ஆன உடனே அப்படியே எல்லோரும் அப்படியே அமைதியாக ஆகிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு சவுண்டு வந்துச்சு. அது யாருன்னா ரிஷப் பண்ட்டுக்குங்க. ரிஷப் பண்ட்டுக்கு இங்கே வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. போன வருஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை போன டெஸ்ட் மேட்ச் 2021 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டான அந்த டெஸ்ட் மேட்ச் அப்போவே இங்கே ரிஷப் பண்ட்டுக்கு சேனலில் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. பங்கிட்டு வந்தோடனே எப்பவுமே இந்த பக்கம் கிரீஸுக்கு அந்த கிரீஸை தொடுவாப்பில். ஓகே, பேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரைக்கர் அந்த தொட்டு பார்த்துட்டு இப்போ கார்டு எடுத்து
அதுக்கப்புறம் லஞ்ச் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா லஞ்சுக்குள்ளே என்னங்க சேப்பாக்கிலலாம் அதிகமாக அந்த தடவை சாப்பாடெலாம் இல்லை ஓகேங்களா, தீந்துருச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன், அதையும் பெருசாக கவர் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு நீ ஒன்று பண்ணால் ஆரம்பத்துலேருந்து ஒன்று பண்ணணும், எனக்கு அது மனசே இல்லை. ஆனால் மனசே இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே போச்சு. அப்புறம் அஸ்வினும் ஜடேஜாவும் அப்படியே பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க, எல்லாம் 50லாம் அடித்தாங்க. பாருங்கள். அஸ்வின் 100 அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டிங் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டேடியமே ஒரு மாதிரி ஆரவாரமாக இருந்தது, ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு ரன்னுங்க கை தட்டினாங்க. ஸோ அஸ்வின் வந்து 100 அடிச்சதுக்கு அப்புறமா இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன். செம்ம குயிக்காக அஸ்வின் அடிச்சிருக்காரு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 100ஓ இல்லை நீங்கள் 5 எடுத்தாலோ ஃபேன்ஸுக்கிட்ட காமிச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார், அவங்களோட பிளெஸிங்ஸை எப்பவுமே வாங்குவார். அஸ்வின்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அதுதான். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்படியே கேம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜடேஜா ஒரு பக்கம் அவர் பாட்டு விளாச ஆரம்பித்தார். கடைசியாக நாள் முடியும் போது அஸ்வினுக்கும் ஜடேஜாவுக்கும் மெஹதி ஹசன் மிராஸ், முஷ்ஃபிக் ரஹீம், ஜஹீர் கான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. எனக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னென்னா 144க்கு 6ன்னு இருக்குது. அஸ்வினும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எங்ககிட்டேருந்து இந்த டே 1 நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க, எங்களை நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப காயப்படுத்துறீங்க, நாங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் மெஹதி ஹசன் மிராஸ், முஷ்ஃபிக் ரஹீம், ஜஹீர் கான் இவங்கெல்லாம் வந்து அஸ்வினுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, இதுதான்ப்பா கிரிக்கெட்டு, ஓகேங்களா, இதுதான் கிரிக்கெட்டு, இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. கிரிக்கெட்டை நான் பார்க்குறதுக்கான ஒரு காரணமும் ஸோ இதுவும் ஒன்று அப்படின்னு எனக்கு நல்லா சொல்லிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஜெர்மனி அன்றைக்கி டேவோட ப்ரெசன்டேஷன் ஜெர்மனி. ஸோ அஸ்வின் பேசினதுக்கப்புறம் ஃபேன்ஸை பார்த்து கை காமிச்சார். ஸோ இந்த கை காமிக்கிற போது சொல்ல அஸ்வின் எந்த ஊருக்கு போனாலும் ஃபேன்ஸை பார்த்தாலும் கை காமிச்சிருவார். கை காமிச்சு அவங்களுக்கு ஒரு பாயாக சொல்லிடுவார். அது எப்பயுமே நடக்கும். ஸோ அஸ்வினுக்கும் ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் அது. என்னைய வீலாகில் நடந்த விஷயங்கள்லாம் அதுதான். ஆனால் நீங்கள் வீலாக முழுக்க அஸ்வின் 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 இடையில கொஞ்சம் ஜடேஜா இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜெய்ஸ்வாலும் கொஞ்சம் பேட்டிங் பண்ணார். ஆமாம், அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இடையில.
ஸோ பட் முழுக்க முழுக்க இன்றைக்கி டே 1ஓட வீலாகில் இவ்வளோ தான் இருந்துச்சு. பட் டே 2ஓட வீலாக் இந்த மாதிரி இருக்காது. கிரவுண்டில் அப்படி நடந்துக்கிட்டே கிரவுண்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்காக வீலாக் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று, கிரவுண்டில் இன்றைக்கி செம்மையாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி தீஞ்சு போயிட்டாங்க கடைசி கொஞ்சம் நேரத்தில். செம்மையாக வெயில் அடிச்சிச்சு. ஸோ நாளைக்கு ஒருவேளை மேட்ச் பார்க்க வரவங்களாம் அது அடுத்த நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீன் இல்லைனாலும் ஹேட்டு போட்டுவாங்க, குள்ளால் ஹேட்டு போட்டுவாங்க. ஓகேங்களா? வீடியோ நிறைவடையுது. ஸோ அடுத்தடுத்த வீலாக இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக பண்ண முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.